நாளைக்கு வேற ஒரு காரணத்துக்காக திருடுவானா இல்ல இன்னொரு காரணம் சொல்லி கொள்ளையடிப்பானா? அப்படித்தானே யோசிக்க தோணும். கரெக்டான தமிழ்? நான் சொன்னது சொன்னதான். இவன் இனிமே என் கண்ணிலே படக்கூடாது. கெட் அவுட். வா போலாம் வா. சார், அவரை பார்க்க பாவமா இருக்கு சார். அவன் மேல பாவப்பட வேண்டிய அவசியம் இல்ல தமிழ். அந்த ராஸ்கல் டிஃபார்ம் படிச்சிருக்கேன்னு பொய்யா சர்டிபிகேட்டை ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்து வேலைக்கு சேர்ந்திருக்கான். 10 வருஷமா எனக்கு ஏமாத்திட்டு இருந்திருக்கான். சார், ஒரு வேலையில தப்பு நட முட்டாளா பாத்திருக்க மாட்டான். என் மனசுலயும் அவனை பார்க்கும் போதெல்லாம் அவன்கிட்ட ஏமாந்து போனோன்னு தான் தோணும். அதை என்னால டாலரேட் பண்ணிக்கவே முடியாது தமிழ். பொய் சொல்லி நல்லா இருக்கிறத விட உண்மையை சொல்லி கஷ்டப்படுறது எவ்வளவோ மேல். அதுதான் மரியாதையும் கூட. சார், நான் எல்லை மீறி பேசுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க ஒரு சின்ன பிரச்சனைய ரொம்ப பெருசா பாக்குறீங்களோன்னு தோணுது. அவருக்கு அப்படி என்ன நெருக்கடியோ, ஃபேமிலி ப்ராப்ளமா கூட இருக்கலாம். ஆனா இப்படி 10 வருஷமா இந்த ஹாஸ்பிடலுக்காகவும் உங்களுக்காகவும் தானே வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அதுக்காகவாவது மன்னிச்சு விட்டுருக்கலாம்ல சார். தமிழ், அவன் 10 வருஷமா எனக்காக வேலை பார்க்கல. 10 வருஷமா என்னை ஏமாத்திட்டு இருந்திருக்கான். அத புரிஞ்சுக்கிட்டா நான் ஏன் இதை இவ்ளோ பெருசா பாக்குறேன்னு உனக்கு புரியும். ஒருத்தங்களுக்கு வாழ்க்கையில கஷ்டம் சோதனை எல்லாம் வரும்போது அவங்க எந்த அளவுக்கு நேர்மைய கடைபிடிக்கிறாங்கிறது தான் முக்கியம். இல்லனா தனக்கு வர்ற கஷ்டங்களையே ஒரு காரணமா காட்டி அவன் தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா உலகத்துல உண்மையும் நேர்மையும் இல்லாமலே போயிடும். ஒருத்தங்களோட கருணையையும் இரக்க குணத்தையும் வச்சு அவங்களை ஏமாத்துறது ரொம்ப தப்பு தமிழ். அதான் அந்த ராஸ்கல் பண்ணிருக்கான். இவன் இல்ல, இந்த மாதிரி விஷயத்த யார் பண்ணாலும் அதை என்னால மன்னிக்கவே முடியாது. அது மட்டும் இல்ல தமிழ், பொய் சொல்றவங்களையும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சாரி, நீ எதுக்காக வந்தன்னு கேட்காம நான் எதோ பேசிக்கிட்டு இருக்கேன். சரி சொல்லு, என்ன விஷயமா வந்திருக்க தமிழ்? சும்மா ஷாப்பிங்க்கு வந்த. அப்படியே உங்களை பார்த்துட்டு சாப்பிட்டீங்களான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். அவ்வளவுதான். 12 o'clock தானே ஆகுது. அதுக்குள்ள என்ன சாப்பாடு? இல்ல சார், சும்மா உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இம்பார்ட்டன்ட் எதுவும் இல்லல்ல? சரி, எனக்கு ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்கு. சரிங்க சார், நான் கிளம்புறேன். சரி, நீ போயிட்டு வா. எப்பா, தப்பிச்சோம். ஐயோ, என்ன நினைச்சிட்டு வந்தோம்? எல்லாமே தலைகீழ ஆயிடுச்சே. இவர் ஆபீஸ்ல வேலை பார்க்கறவருக்கு இப்படி ஒரு நிலைமைனா நாம தப்பு பண்ணிருக்கோம்னு தெரிஞ்சா கடவுளே, என்னால யோசிக்க கூட முடியல. இல்ல வேண்டாம், உண்மையை சார் கிட்ட சொல்ல வேண்டாம். இங்க நம்ம இருக்க போறது என்னமோ 1 வாரமோ 2 வாரமோ. அதுக்குள்ள உண்மையை சொல்லி எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? நாம இந்த வீட்டுக்கு தமிழா வந்தோம். தமிழாவே எந்த பிரச்சனையும் இல்லாம யாரையும் கஷ்டப்படுத்தாம இங்க இருந்து போயிருவோம்.
காவியா, இந்தா. இங்க வைங்க ஆண்டி. அஞ்சலி, தமிழ் எங்க? தமிழ் வரலையா? தெரியல பாப்பா, நான் தான் கொண்டு வந்தேன். எடுத்துக்கோங்க. தமிழ் எங்க? ஏன் தமிழ் கொண்டு வந்து கொடுத்ததான் பால் குடிப்பியா? செல்வி வந்து கொடுத்தா குடிக்க மாட்டியா? நமக்கு தமிழும் ஒண்ணுதான், செல்வியும் ஒண்ணுதான். இதுல என்ன அவங்க வந்தாதான் குடிப்பேன், இவங்க வந்தாதான் குடிப்பேன்னு சொல்லிட்டு இருக்க? நான் கூட நேத்து பார்த்தேன். கொஞ்ச நேரம் உடம்பு சரியில்லைன்னு தமிழ் அவ ரூம்ல இருந்தா. இவ அவ ரூம சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தா. இதெல்லாம் சரியில்லை அபி. இந்த அஞ்சலி எல்லா நேரமும் அந்த தமிழ் கூடவே ஒட்டிட்டு இருக்கா. ஆமா ஆமா, நான் கூட தான் பார்த்தேன். முன்னாடி நம்ம சொன்னப்ப கொஞ்ச நாள் தமிழ் கிட்ட பேசாம இருந்தா, இப்ப மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டா. அஞ்சலி என்ன பாரு. தமிழ், செல்வி, ராமையா எல்லாரும் நமக்கு ஒண்ணுதான். இப்படி தமிழ் கூட மட்டும் அட்டாச் ஆகுறது நல்லதில்ல. இப்போ கூட நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். இப்போ வேலைக்காக தான் அவங்களாம் இங்க இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம டாடி சேலரி கொடுக்குறாங்க. நம்ம டாடியை விட அதிகமான சேலரி கொடுத்தாங்கன்னா அவங்க அங்க போயிடுவாங்க. இவ்வளவு ஏன், அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா அவங்க ஹஸ்பண்ட் கூடவே போயிடுவாங்க. நிஜமாவா? ஆமா ஆமா, நாங்க தான் எப்பவுமே உங்க கூட இருப்போம். நீ எங்க கூட தான் இருக்கணும், எங்க கூட தான் விளையாடணும், சரியா? சும்மா தமிழ் தமிழ் பின்னாடி சுத்திட்டு இருக்காத. கவின் சும்மா இரு. அவங்க என்ன நம்ம கூடயேவா இருக்க போறாங்க? அவங்க என்ன நம்ம ஃபேமிலியா சொல்லு? அவங்க நம்ம ஃபேமிலியே கிடையாது. அஞ்சலி மேடம், என்ன இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? மேடம்க்கு என்னாச்சு? ஏன் மேல கோவமா இருக்கீங்க? உனக்கு இதை விட நல்ல வேலை கிடைச்சா நீ இங்க இருந்து போயிருவியா? சொல்லு தமிழ், உனக்கு நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைச்சா என்னை விட்டு போயிருவியா? சொல்லு தமிழ், போக மாட்டேன்னு சொல்லு. வேலை விட்டு நான் போக மாட்டேன். அப்போ உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா போயிருவியா? சொல்லு. நான் போக மாட்டேன். மாம் பிராமிஸ். ஏன் தமிழ் யோசிச்சுட்டு இருக்க? ப்ராமிஸ் பண்ணு. ப்ராமிஸ்.
கிடைச்சா அந்த வேலைக்கு போயிருவேன். மேரேஜ் ஆயிடுச்சுன்னா ஹஸ்பண்டோட போயிருவேன்லாம் சொன்னாங்க. என்னை விட்டு போக மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் அவங்களாம் சொன்னப்ப எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. இப்ப நீ ப்ராமிஸ் பண்ணனாலதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஓகே பாய். இந்த குழந்தைக்கு நம்ம மேல இவ்ளோ பாசம் இருக்கு. ரொம்ப நாளைக்கு நாம இங்க இருக்க மாட்டோம்னு அவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? சார் சொல்லுங்க சார். அம்மா சுடர், பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்கு போலீஸ்லாம் வந்துட்டு போயிட்டாங்களாம்மா? ஐயோ இன்னும் வரல சார். இன்னும் வரலையா? என்னாச்சு? இந்நேரம் வந்துருக்கணுமேம்மா. இல்ல சார், அதுல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? வெரிஃபிகேஷனுக்கு என் நேட்டிவ் அட்ரஸ்க்கு போயிட்டாங்க. அங்க நான் இல்லைங்கிறதுனால அப்பா நான் ஒர்க் பண்ற இடத்தோட அட்ரஸை கொடுத்துருக்காரு. ஓ இங்க நான் இருக்க இடத்துல வெரிஃபிகேஷனுக்கு இன்னும் வரல. அப்படியா? அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்க வேண்டாமாம்மா? நான் தான் அப்போவே பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் வருவாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல. எப்போ வருவாங்கன்னு எனக்கு தெரியல சார். இங்கே பாருமா சுடர், விசாலாம் உனக்கு இஷ்யூ பண்ணுறதுக்கு எம்பசியில் பேசி வச்சுட்டேன். இது சீசன்றதுனால உனக்கு ஈஸியாக விசா கிடைச்சிடும். பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் வேலையை மட்டும் நீ முடிச்சு பாஸ்போர்ட் கைக்கு வந்துச்சுன்னா நான் பேசி வச்சிருக்கிறதுனால விசாலாம் ஒரு மேட்டரே கிடையாதுமா. உடனே கிளம்பிடலாம் நீ. அப்படியா சார்? ஆமா சுடர், அதனால பணத்தை நீ ரெடி பண்ணிடு. பாஸ்போர்ட் வேலையெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடுமா. இவ்வளவு நாள் எப்போ போவேன்னு கேட்டுட்டு இருந்தல்ல, ரொம்ப பக்கத்தில் இருக்குமா. நீ உடனே கிளம்பிடலாம். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்ல, இருக்கட்டுமா. உனக்கு நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைச்சா என்னை விட்டு போயிருவியா? ப்ராமிஸ். மேடம், மேடம், யார் நீ? உன் பேர் என்ன? நீங்க பார்த்தா தெரியல. போலீஸ். கேட்டதுக்கு பதில் சொல்லு. யார் நீ? உன் பேர் என்ன? ஐயோ, இவர் எதுக்காக வந்திருக்காருன்னு தெரியலையே. பேர் வேற கேக்குறாரு. இப்ப என்ன சொல்ல நம்ம? ஒருவேளை அப்பா சொன்ன மாதிரி பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக வந்திருப்பாரா? என்ன திருட்டு மொழி முழிக்கிற? பேரை சொல்லு. கேக்குறேன்ல, பேரை சொல்லுமா. பேர் என்ன? அங்க யார பாக்குற? கேட்டுட்டு இருக்கல, பதில் சொல்லு. பேர் என்ன? உள்ள வாங்க இன்ஸ்பெக்டர். எஸ் இன்ஸ்பெக்டர். ஹாய் சார். உள்ள வா. ஆ, என்ன விஷயம்? ஹாய் சார், ஐ எம் நந்தகுமார். ஹாய் சார், ஐ எம் எழில். கமிஷனர் உங்களை மீட் பண்ணி பேச சொல்லியிருக்காரு. யா, கமிஷனர் கால் பண்ணியிருந்தாரு. அது நீங்க தானா? ஆமாம் சார். இந்த பொண்ணு யார் சார்?
பேரை கேட்டா திரு திருன்னு முழிக்குது. இவங்க என்னோட குழந்தைங்களோட கேர்டேக்கர். இங்கதான் தங்கியிருக்காங்க. பேரு தமிழ். அதை சொல்ல வேண்டியதானம்மா? இல்ல சார், இவங்களுக்கு ஒரு போலீஸால பிரச்சனை. அந்த ட்ராமால தான் இருக்காங்க. அதனால உங்களை பார்த்து பயந்துருக்காங்க. ஓஹோ. தமிழ், ஆ, ஆ. நீ ஓகே தானே? ஆ ஓகே தான் சார். சரி தமிழ், செல்வி கிட்ட சொல்லி 2 காஃபி கொண்டு வர சொல்றியா? ம், நானே கொண்டு வரேன் சார். ஆ. நில்லு தமிழ், நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? செல்வி கிட்ட சொன்னா போதும். ம்? பரவாயில்ல சார், நானே போட்டு கொண்டு வரேன். வாங்க இன்ஸ்பெக்டர், ஓகே சார். நம்ம அப்படி போய் பேசலாம். கமிஷனர் எழில பார்க்கறதுக்கு இன்ஸ்பெக்டர் எதுக்கு அனுப்பணும்? இங்கேயே பேசாம எதுக்கு எழில் தனியா கூட்டிட்டு போகணும்? அப்படி என்ன முக்கியமான விஷயமா இருக்கும்? யார் இந்த இன்ஸ்பெக்டர்? ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொன்னாங்க. எதுக்கு எழில் சாரை பார்க்க வரணும்? இங்கே பேசாம தனியா கூட்டிட்டு போயிருக்காரு. ஒருவேளை வேலு நம்மளை பத்தி சொல்லியிருப்பானா? உங்க ஒய்ஃபுடைய கேஸை நீங்க கமிஷனர் கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லியிருந்தீங்க. அதனால தான் உங்களை பார்த்து பேசி எதனால உங்க ஒய்ஃபுடைய டெத்தை ஆக்சிடென்ட்னு பார்க்காம சந்தேகப்படுறீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த ஆங்கிளில் விசாரிக்க எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். அதனால தான் உங்களை முதல்ல பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன் சார். முதல் விஷயம் என்னோட இன்ஸ்டிக்ட். இதை ஏற்கனவே நான் கமிஷனர் கிட்ட சொல்லியிருக்கேன். என்னோட மனசு சொல்ற விஷயத்த ஃபாலோ பண்றவன் நான். என் இந்துவோட டெத்து ஆக்சிடென்ட் இல்லைன்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு சார். இந்து டெத்ல ஏதோ ஒன்று தப்பா இருக்கு. ஓகே சார், உங்க சந்தேகத்துக்காக தான் முடிஞ்ச இந்த கேஸை நாங்கள் ரீஓப்பன் பண்ணியிருக்கோம். அதையும் தாண்டி எதனால இது ஆக்சிடென்ட் தான் சொல்லி டவுட் வந்துச்சு? யார் மேலேயாவது டவுட் இருக்கா? இருக்கு. என் இந்துவோட தாலி அது கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை சார். அவங்க வேற எதை பத்தி பேசுறாங்கன்னு தெரியல. கடவுளே. கேஸ் ஃபைலில் படித்தேன். 200 அடியிலேருந்து விழுந்திருக்காங்க. வழியில் எங்கேயாவது மாட்டிட்டு மிஸ் ஆயிருக்கலாம் இல்லையா? சான்ஸ் இருக்கு சார். அது ஒன்றை மட்டும் வச்சு நாம சந்தேகப்பட முடியாது இல்லையா? இல்ல சார், என்னால அத அவ்வளவு சிம்பிளா பார்க்க முடியல. இந்துவோட எல்லா திங்ஸும் எனக்கு கிடைச்சது சார். ஆனா தாலி மட்டும்தான் எனக்கு கிடைக்கல. சார் காஃபி. நந்தகுமார் சார், காஃபி எடுத்துக்கோ. ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் தம்பி, நீ போ. சார், எனக்கு என்னமோ தாலிக்கும் இந்துவோட டெத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிற மாதிரி தான் தோணுது. சார், தாலியோட ஃபோட்டோ எங்களுக்கு கொடுத்தீங்க. அதை தவிர தாலியை பற்றி ஏதாவது முக்கியமான டீட்டெயில்ஸ் இருக்கா சார்? அந்த தாலியோட ஃபோட்டோல நீங்க கவனிச்சிங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த தாலியில ஒரு யூனிக்னஸ் இருக்கு. இந்து ஒரு அனாதை சார். அவங்க அம்மா அப்பாவோட ஒரே ஒரு அடையாளம் சின்ன வயசுல அவங்க அவளுக்கு போட்ட மோதிரம். அந்த மோதிரமும் நான் என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு அவ கையில போட்ட மோதிரமும் அந்த தாலியில இருக்கு சார். அதனால இந்து அந்த தாலிய அவ உயிருக்கு சமமா நினைப்பா சார். அதனால அந்த தாலி எங்கன்னு தேடினா இந்துக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலான்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு சார். அங்க என்ன பேசுறாங்க? இவ எதுக்கு எவ்வளவு டென்ஷனா வரா?
கேட்டுற வேண்டியதான். தமிழ், என்ன ஏதோ டென்ஷனா இருக்கிற மாதிரி தெரியுது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம், நான் நல்லா தான் இருக்கேன். வாய் தான் இல்லைன்னு சொல்லுது, கண்ணில் பயம் அப்படியே தெரியுது. இல்ல மேடம், நான் நல்லா தான் இருக்கேன். இவ என்னமோ நம்ம கிட்ட மறைக்கிறா, என்னன்னு கண்டுபிடிப்போம். நீங்க சொன்ன ஆங்கிள் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றேன். ஏதாவது அப்டேட் இருந்தா சொல்றேன். ஷூர். ஐ அம் லீவிங் சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. என்ன எழில், எதுக்கு இன்ஸ்பெக்டர் வீடு வரைக்கும் வந்துட்டு போறாரு? ஏதாவது ப்ராப்ளமா? நத்திங். இந்த விஷயமா பேசிட்டு போறாரு. இவன் இன்னும் இந்துவை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கான்.